துறை அமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு இப்பொழுதுதான் வருகிறார் என்று நினைக்கின்றேன். இந்த பகுதி ஒரு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்பதை இந்த நேரத்திலே இந்த விழாவிலே எனக்கு கொடுத்த வாய்ப்பின் காரணமாக உங்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பல்வேறு மலர்களை இங்கிருந்துதான் நாங்கள் உற்பத்தி செய்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புகின்றோம். அதிலே பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால விவசாயிகளுக்கு சரியான முறையிலே வருமானம் கிடைப்பதில்லை, செலவுகள் நிறைய ஆகின்றது என்பதை தாங்கள் ஒரு இந்த பகுதிக்கு ஒரு உங்களுடைய குழுவை அமைத்து இந்த பகுதியில் இன்னும் விவசாயத்திற்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், எங்கள் பகுதிக்கு வருகின்ற தென்பெண்ணை ஆற்றிலே மக்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள் எல்லாம் இது வருகின்ற காரணத்தினாலே எங்களுடைய விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே ஐயா உடனடியாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கலந்து இதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் என்று சேர்த்து இந்த வாய்ப்பு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை ஈஷா யோகா மையத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சத்குரு அவர்களே மற்றும் வருகை குறித்து சிறப்பு விருந்தினராக வருகை குறித்து அமர்ந்திருக்கின்ற ஒன்றியத்தினுடைய விவசாய அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற முன்னாள் மத்திய மாநில அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தம்பிதுரை அவர்களே, ஓசூர் மாநகர சார்பாக என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே இந்த மேடையிலே நம்முடைய சத்குரு அவர்களை சந்திப்பது இரண்டாவது முறை. ஏற்கனவே காவேரி திருக்குறள் என்ற பெயரிலே ஒரு அருமையான நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்ற பொழுது அவரோடு நாங்கள் எல்லாம் வந்து அந்த நிகழ்வில் பங்கெடுத்தோம். அந்த நிகழ்வு துவக்கப்பட்டு இன்றைக்கு ஐநா சபையால் பாராட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் உலகெங்கும் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்தால் கூட நம்ம சத்குரு அவர்களை பொறுத்தவரை ஆன்மீகத்திலே எப்படி தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார், அதே போலவே சமூக பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு பல்வேறு சமூக பணிகளை நடத்தி வருகிறார் என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே அதுவும் இந்த பணி இன்றைக்கு ஓசூரிலே துவக்கி இருக்கிறார்கள். அதற்கு இந்த பகுதி மக்களின் சார்பாக நாம் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பணிக்கு உங்களோடு தொடர்ந்து நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு விட்டு சென்றது இயற்கை வளங்களை தான். ஆனால் நாம் இன்றைக்கு அந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அழித்து ஏதோ இயற்கை இல்லாவிட்டால் மனிதனால் தான் இயற்கை இருக்குது என்ற ஒரு மமதையில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். ஆனால் அப்படி கிடையாது. இயற்கை இல்லை என்று சொன்னால் நாம் கிடையாது. ஏனென்று சொன்னால் நாம் ஏறக்குறைய இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரப்படுத்தால் கூட, இந்தியாவில் இருக்கின்ற ஒரு நிலவரப்படுத்தால் கூட நகரமயமாகுதல் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அந்த நகரமயமாகுதலில் கிராமங்கள் விவசாயங்கள் அழிந்து வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் தடுக்க வேண்டும். மரம் என்பது ஒரு வரம். பகுதியை பொறுத்தவரை ஈஷா ஃபவுண்டேஷன் சார்பாக விவசாயிகளுக்கு 1 கோடி மரங்களை தந்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உறுத்த வேண்டும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கட்டுப்படுத்த வேண்டும், விவசாய நிலத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை எல்லாம் அழைத்து
இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா தினந்தோறும் நம்முடைய மக்கள் தொகை நாளுக்கு நாளுக்கு பெருக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா மழை ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் மழை பெய்யும், எங்கே பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நம்ம பகுதியில். இது பார்த்தா இன்னும் பல ஏரிகளில் 20-30 வருஷமானாலும் தண்ணி இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இருக்கிற மரத்தெல்லாம் நம்ம வெட்டிடும். இந்த மரங்களெல்லாம் வெட்டும்போது தானாகவே இயற்கை சூழறிந்து இன்னைக்கு மழை குறைந்து விட்டது. மழை குறைந்து விட்டதால் அனைத்து விவசாயிகளும் அதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் போர் போட்டால் கூட 1200 அடி 1500 அடி போர் போட்டாலும் ஒரு இடத்துல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. சபைக்கு நமஸ்காரம். అனைవరకం వణకం. ఎల్లరికీ నమస్కారం. ఈరోజు మన ప్రాంతానికి విచ్చేసినటువంటి ఈసా ఫౌండేషన్ అధ్యక్షులు గురు పూజ్యులు ఈశా ఫౌండేషన్ యొక్క అధినేత సద్గురు గారికి మీ అందరి తరఫున నా కుటుంబం తరఫున వారికి నా యొక్క మొదటి వందనాలు తెలియజేసుకుని ఈరోజు ఈ కార్యక్రమం ఇక్కడ జరుగుతూ ఉంది అంటే ప్రత్యేకంగా గురు యజ్ఞ మనమంతా కూడా మనస్ఫూర్తిగా ధ్యానం చేసుకోవాలి. ఎందుకంటే நண்பர்களே நிறைய பேர் ஏன் திடீர்னு எப்படி தெலுங்குல பேசுறான்னு சொல்லுங்க. இந்த பகுதி நம்மளால தெலுங்கு, தமிழ், கன்னடா நம்ம யார் மிக்ஸ் இல்லைங்களா? இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சத்குருஜி அவரோட தாய்மொழி தெலுங்கு. அதனால அவர் முன்னால தெலுங்கு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தம்பி சச்சா சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீகமே இல்லாம ஆன்மீகத்தோட கலந்து இந்த நேச்சர் பற்றி அவர் படுற தபனா ఇది ఆమె ఎవరో சொன்னாலும் కమ్మి సద్గురుజీ గారు మీరు చేసే ప్రతి ఒక్క ప్రయత్నంలో కూడా మీ స్వార్థం లేకుండా ఈ ప్రకృతి గురించి చేస్తున్నా మీకు ఎంత మిమ్మల్ని పొగిడినా కూడా మీకు ఎంత రకాల ధన్యవాదాలు తక్కువ. కాకపోతే మీరు చేస్తుండే మీ పనులు మీ యొక్క ప్రయత్నాలంతా కూడా మీరు నమ్మినట్టు ఆ భగవంతుడు తప్పకుండా ఆస్వాదిస్తాడు. మన యొక్క దేశం బాగుపడుతుందని చెప్పి ఒక చిన్న ఆశను మీతో పాల్పంచుకొని ఈరోజు మీరు ఏమి చెప్పినా చేసే అందుబాటులో రాష్ట్ర కేంద్ర ప్రభుత్వం, మా రాష్ట్రం కానివ్వండి కేంద్రం కానివ్వండి, మీరు చెప్తే చేసే స్థాయిలో వాళ్ళు ఉన్నారు. మీరు ఏదైనా అంటే మీరు చెప్పే ప్రతి సలహాను మన దేశం గురించి ఇంకా భాషా భేదాలు లేదు, రాజకీయం లేదు. రాజకీయం అతీతంగా, భాషలకు అతీతంగా నా యొక్క విధంగా ఏమంటే దయచేసి మీరు చేసే ప్రయత్నాలన్నీ కూడా సఫలం కావాలా. இந்தியா முழுவதும் மரங்களை நடுவோம் என்று நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக விவசாய மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஈசா அறக்கட்டளையுடைய தலைவர் சத்குரு அவர்களே, first of all, I want to express my gratitude for our minister who has come over here for the campus to address the gathering. I want to thank, and also I am also happy to thanks to our Sadhguru arranging this kind of program and inviting him to have interaction with everyone. That is I'm thankful for him. Because of his Sadhguru's coming over, our institution get the blessings also for our students. That way,
பிறகு இவருடைய இன்றைய நிகழ்ச்சியினுடைய பொருள் அனைவருக்கும் தெரியும். விவசாயம் நாட்டிலே உலகத்திலேயே புரட்சி என்பது ஏற்பட்டது விவசாய புரட்சி, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். தட் இஸ் த பேஸ். அதுதான் அடிப்படையானது. மனிதனுடன் நாம் இருக்கிறோம் என்றால் இந்த விவசாய புரட்சி ஏற்பட்டதன் காரணமாக உருவானது. பிறகு நமக்கு உணவு தருகின்ற நம் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக விவசாயம் தான் அடிப்படை. அதற்கு நீர் மிக முக்கியம். அந்த நீரை நாம் அழித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சத்குரு அவர்கள் காவிரி மட்டுமல்ல உலகில் உள்ள அத்தனை நதிகளை காக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிப்பு. Because of the water, I want to tell because without water we cannot do that. Sadhguru has taken the vision. He's having a vision. I told you all that it is. He's also a vision both he is having, which he promotes everyone. அது மாதிரி நமக்கு ஒரு எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வழிகாட்டுவதற்காக அவர் முன்னின்று வந்திருக்கின்றார். मामा भी प्रणाम एंड भांजे ग्रुप को एंड एनवान सहोदर सहोदरी गरुकुम व्यवसाय गरुकुम एंड वणक्कम. सतगुरु आपको प्रणाम करता हूं. गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. हिंदी में कहते हैं गुरु गोविंद दो खड़े काके लागू पाए बलिहारी आपकी गोविंद यूं बताए. परम श्रद्धेय सदगुरु जिनके इस कैंपस में आज हम बैठे हैं, मेरे परम मित्र लोकसभा के पूर्व डिप्टी स्पीकर डॉक्टर एम थम्बी दुरई जी, मेंबर ऑफ पार्लियामेंट लोकसभा, நமக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு புத்தி வந்துருச்சு. வளர்ச்சின்னா நமக்கு எது மூலமானதோ அதே வெட்டிடலாம். அதுதான் நம்முடைய வளர்ச்சியோட அனுபவம் இப்போ இப்படி இருக்குது. நம்ம மூலம், நம்ம வேறு, நம்ம அடிப்படை நல்லா இருந்தால் தானே வளர்ச்சி. நமக்கு ஒன்றும் பேச மாட்டீங்க. காவேரி தாய் மடியில் இருக்கிறவங்க எல்லாம் விவசாயி காவேரி மடியில் தானே இருக்கிறீங்க. ஒன்றும் பேச மாட்டீங்களே. எதுக்குன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். ரொம்ப தேவையானதுக்கு நின்றுக்க மாட்டோம். ஒரு குரல் வராது வெளியா. காவேரி தாய் குரல் கேட்டிருந்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப பாதிப்பில் இருக்கிறாள். நான் சின்ன பையனா பார்த்த காவேரி இப்போ வெறும் 40% மட்டும்தான் இருக்கிறாள். வெறும் 40%. தோராயமாக ஒரு 170 கிலோமீட்டரு நம்ம கடல் கரையிலேருந்து 170 கிலோமீட்ரு 4லேருந்து 5 மாதம் ஒரு சொட்டு தண்ணி இல்லை காவேரியில். அங்கெல்லாம் அந்த தஞ்சாவூர் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே முதல்ல விவசாயி. மண் இப்படி எடுத்தால் மண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, தங்கம்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே தங்கம்? மண் இல்லை. எதுக்குன்னா 4 தடவை ஒரு இது எடுப்பாங்க விவசாயம் அந்த அளவுக்கு. இப்போது 4-5 மாதம் ஒரு சொட்டு தண்ணியே இல்லை காவேரியில். சண்டை போட்டுக்கலாம், இந்த மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துக்கு சண்டை போட்டுக்கலாம். இது இப்படி தான். நான் அவர் கூட பேசுகிறப்போ நான் அதான் சொன்னேன். இது எப்படின்னா 2 நாய் கூட எதுக்கு சண்டை போடுதுன்னா ஒரே ஒரு எலும்பு இருக்குது. அப்போ 2 நாய் சண்டை போட்டுக்குது. 2 எலும்பு இருந்தால் 2 சாப்பிட்டுக்கு தானே சுகமா. இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே வாழ்கிற மக்களுக்கு தேவையான தண்ணி இல்லை. எதுக்குன்னா அப்போவே அந்த வீடியோவில் எல்லாம் போட்டாங்க. 87% மரங்கள் எல்லாம் எடுத்தாச்சு நம்ம 70 வருஷத்தில். இது நாம் நாகரிகம்னு நினச்சிக்கிறோம்.
இது முன்னேற்றம்னு நினச்சிக்கிறோம். இது எப்படின்னா, நம்ம கலாச்சாரத்தில் ஒரு கதை இருக்குது. ஒரு ஆள் ஒரு மரத்து இது மேலே, ஒரு பிரான்ச் மேலே உட்காந்துக்கிறான். தப்பான இடத்துல உட்காந்துக்கிறான். மரம் இங்கே இருக்குது, இவன் இங்கே உட்காந்துருக்கிறான். இங்கே வெட்டுறான். ஜெயிச்சிட்டான்னா கீழே விழுந்துருவான். இப்போ நம்ம நிலை அப்படி தான் இருக்குது. நம்ம முன்னேற்றம் நடந்துடுச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி முன்னேற்றம் வச்சிருக்கிறோம் நாம். இப்போ இது சும்மா இது ஒரு கலாச்சாரத்துக்காக இல்லை ஏதோ கவிதை எழுதுறதுக்காக மண்ணுக்கு தாய் மண்ணுன்னு சொல்லலை. நாம் உணர்ந்து சொன்னோம். நம்ம உயிருக்கு மூலமானதுக்கு தானே தாயின்னு சொல்லுவோம். தூங்கிட்டீங்களா? எப்படி நம்ம உயிருக்கு எது மூலமோ அதுக்கு தானே தாயின்னு சொல்லுவோம். தாய் மண்ணுன்னு சொன்னா இது நம்ம உயிருக்கு மூலம் நம்ம புரிஞ்சுதானே சொல்லணும். சும்மா கவிதை இல்லை, இது இல்லை கதை இல்லை, இல்லை கலாச்சாரம் இல்லை. இது நமக்கு உயிருக்கு மூலமானதுன்னு உணர்ந்து சொன்னதான் அது நம்ம காப்பாற்றணுன்றது நமக்கு வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு செய்தி இருக்குது. என்னன்னா, காவேரி தாய் நடந்து வந்ததா வளம், ஓடி வந்த வெள்ளம். இப்போ பார்த்துருக்குறீங்க தானே? ஒரு டைமில் பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லை, இன்னொரு டைமில் பார்த்தா வெள்ளம் நடக்குது. எதுக்குன்னா, காவேரி தாய் நடந்து வரணும்னா பூரா வலயத்தில் மரங்கள் இருக்கணும், செடி மரங்கள் இருக்கணும், புல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்போ தான் தண்ணி விழுந்தா மண்ணுக்குள்ளே போய் மெதுவாக வருது. இது எல்லாமே நீங்கள் சுற்றுச்சூழலுக்காக, நான் உங்கள் கூட விவசாயிக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நம்ம நாட்டில் இப்போ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கமாக விவசாயியாக இருக்கிறது ஒரு பாடு. ஒரு சம்பத்து இல்லை, ஒரு பெருமை இல்லை, பாடுபடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உலகம் முழுக்கமாக இருக்குது. அதுலேயும் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் நிறைய பேர் விவசாயி கூட ஒரு சர்வே மாதிரி பண்ணியிருக்கிறோம். யார் கேட்டாலும் இதில் 2% விவசாயி ஜனத்தொகையில் 2% கூட நம்ம குழந்தை விவசாயி ஆகணும்னு விரும்புகிறவங்க 2% கூட இல்லை. எதுக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லுங்க? நாம் பட்டப்பாடு போது நம்ம குழந்தை எங்கேயோ போய் வாழைக்கட்டுன்ற மாதிரி தானே ஆயிடுச்சு. நமக்கு அப்படி தானே ஆயிடுச்சு. எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு தலைமுறையில் எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னன்னு சாப்பிட போகிறோம்? என்னத்துக்குன்னா, இப்போது இது என்ன விவசாயம்னா கிராமத்து ஆள், அவனுக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் வளர்ந்துடுச்சு நாட்டில். ஒன்றும் புரியாதவன் இல்லைன்னா உணவு இல்லாமல் போயிடும். ஒரு நாள் உணவு இல்லாமல் எல்லாம் புரிஞ்சிடும். ஒரே ஒரு நாள் உணவு இல்லாமல் எல்லாம் புரிஞ்சிடும் தானே? இப்போது இந்த விவசாயி பார்த்தா ஒன்றும் புரியாத, படிப்பில்லாத முட்டாள் மாதிரி இருக்கிறான். ஆனால் அவனுக்கு மண்ணை உணவாக பண்ணுறது எப்படின்ற பெரிய விஞ்ஞானம் புரிஞ்சிருக்கிறான் நெஞ்சில். இதை படித்து புரிஞ்சுக்கல, ஸ்கூலுக்கு போய் புரிஞ்சுக்கல, காலத்துலேருந்து புரிஞ்சு வந்திருக்கிறான். சும்மா உட்காந்தாலே எப்படி பண்ணுறது? இதே மாதிரி ஒரு விவாதம் நடந்திருந்தது. நான் சொன்னேன், இந்த 10 பேர் நீங்கள் CEO இருக்கிறீங்க, ஏதேதோ ஃபாரின் யூனிவர்சிட்டியில் MBA கிம்பிஏ எல்லாம் பண்ணிங்க, நான் 10 ஏக்கரை கொடுக்குறேன், உங்களுக்கு நல்ல நிலம் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு 5 விதமான பயிர் வளர்த்துங்க, பார்க்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. முடியாது. திருப்பி எப்படி விவசாயத்தை அறிவுன்றது, விவசாயத்தை திறமைன்றது மதிக்காமல் நம்ம எல்லா பலவிதமான கட்சியிலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே மனம் வச்சாங்கன்னா ஒரு முடிஞ்சிடும் கதை. என்னென்னமோ அரசியல் இருக்கட்டும், பட் மண்ணுக்கு வந்தப்போ உணவு எல்லாம் ஒன்று தானே. என்ன பண்ணி போகிறோம்? எல்லாருமே ஆரம்பத்தில் அரசியலுக்கு இறங்குனது ஏதோ ஒன்று செய்யணும் தானே எல்லாருமே இறங்கினாங்க. நடுவில் அப்படி இப்படி எப்படின்னா கல்யாணம் பண்ணப்போ அப்படி தான் ரொம்ப 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சேர்ந்தாங்க. வரும் என்னென்னமோ நடக்குது. இதே மாதிரி தான் அரசியல். ஆனால் இப்போ எல்லாருமே ஒரு மேடையில் உட்காந்தாங்க,
இது நம்ம அதிருஷ்டம் தானே. எதுக்குன்னா நம்ம உயிருக்கு சம்மந்தப்பட்டது, உயிருக்கு மூலமான ஒரு விஷயத்துக்கு சம்மந்தப்பட்டதுக்கு எனக்கு ஒரு திறமை, எனக்கு ஒரு கருத்து, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாது. வேற எதோ பேசிக்கலாம். நமக்கு அந்த சினிமா பிடிக்கும், இந்த சினிமா பிடிக்காது, நமக்கு இந்த கட்சி பிடிக்கும், அந்த கட்சி பிடிக்காது, இதெல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள். ஆனால் உயிருக்கு சம்மந்தப்பட்டது, உயிருக்கு மூலமானதுக்கு சம்மந்தப்பட்டதில் போய் நான் வேற நீ வேற நினச்சா நம்ம முடிவு தானே இது. இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கிறோம் நாம். எளிமையான சொல்கிறேன்னா இது ஒன்றும் நமக்கு தெரியாத விஷயம் இல்லை, முதல்ல இந்த தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போது நமக்கு பாதி விஞ்ஞானம் புரிஞ்சிடுச்சு. முழுமையாக புரியல விஞ்ஞானம், பாதி டெக்ஸ்ட் புக்கில் புரிஞ்ச அடிப்படை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறோம். ஆயிரம் காலத்துலேருந்து வளர்ந்து வந்த மக்களுக்கு இந்த மண்ணை பற்றி, உணவை பற்றி ஒன்றும் புரியலையா? அப்படியே வந்துட்டாங்களாம். ஒன்றும் புரியாமல் வந்துட்டாங்களா? எல்லாம் புரிஞ்சு தானே வளர்ந்தாங்க இந்த நாட்டில், இந்த கலாச்சாரத்தில். இப்போ நாம் எல்லாம் தூக்கி போட்டு உப்பு போட்டாலே எல்லாம் வந்துடும் நினைச்சோம். அப்படின்னு எதுக்கு உணவு நாம் உப்பே சாப்பிட்டுக்கலாமே, நல்லா தானே இருக்கும். இல்லை நம்ம செடிக்கு உப்பு போட்டாலே வளருதுன்னா நாம் உப்பை சாப்பிட்டு நல்லா வளர்ந்துக்கலாமா? ஏதோ கொஞ்சம் போட்டுக்கலாம், அதே போட்டு ஆகுமா? இப்போ அந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் போகல. இப்போ நமக்கு ஏதோ இந்த வேலை நடக்கணும்னா சரியான முறையில் இது நம்ம விவசாய அமைச்சர் இருக்கிறாங்க, அவருக்கு அதில் நல்லா படணும். அவர் அப்போவே சொல்லிட்டாங்க நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்துடுவேன்னு. ஆனால் நான் இது அவருக்காக நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். முக்கியமானது என்னன்னா அவர் அப்போவே சொல்லிட்டாங்க இதை மாற்றிடலாம். நான் இதுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் அவர் கூட பேசினேன், அவர் புரிஞ்சுட்டு அப்போவே சொல்லிட்டாங்க என்ன, இந்த ஃபாரஸ்ட்ன்றது விவசாயன்றது சேரக்கூடாது. ஃபாரஸ்ட்னு என்ன பண்ணாலும் தடுத்தணும். ஃபாரஸ்ட்டு காப்பாற்றணுன்னா, காடு காப்பாற்றணுன்னு என்ன பண்ணணும்? அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவர் என்ன பண்ணணும்? யாரே எது பண்ண போனாலும் தடுத்துடும். அவர் தானே, அது தானே அவருக்கு வேலை, அதுதான் அவருடைய வேலை. வளர்த்த முடியாதுன்னா நீங்கள் வளர்த்த போகிறீங்களா? நீங்கள் வளர்த்தின பயிரை நீங்கள் சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் வளர்த்த போகிறீங்களா? அந்த அளவுக்கு புரியல நமக்கு. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். இது என்னென்னா அந்த பிரிட்டிஷ் காலத்தில் பண்ண ரூல்ஸை அப்படியே தள்ளி வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. அப்படி இருந்தாலும் இப்போ ஒரு சாண்டல்வுட்டோ இல்லை ரெட் சாண்டரோ வளர்த்தணுன்னா அதுக்கு என்னென்னமோ பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த எக்ஸ்போர்ட் ரூல்ஸ் எல்லாமே இப்போ 2017 ஏதோ ரிலாக்ஸ் பண்ணாங்க. இதனால் 6 வருஷத்தில் தோராயமாக 1.5 கோடி மரம் வச்சுருக்காங்க விவசாயி, ரெட் சாண்டர். இந்த காவேரி கூக்குரல் என்ற இயக்கத்தில் தோராயமாக 13 கோடி மரங்கள், உயிரோடு இருக்கிற மரங்கள் வச்சுருக்காங்க இருக்குது காவேரி பேசின். இதில் மினிமம் ஒரு 3ல் ஒரு பாகம், இஸ் இட் கரெக்ட், 1/3, 3ல் ஒரு பாகம் ஆனாலும் செடி மரங்கள் இருக்கணும். அப்படின்னு எல்லாம் காட்டு வளர்த்திடலாமா? அப்படி இல்லை, விவசாயம், மர விவசாயம் பண்ணிக்கலாம். இதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இது பண்ணி பொருளாதாரத்தை ஒரு வெற்றி பட்டிருக்காங்க. முக்கியமானதை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நான் அவருக்கு ஆங்கிலத்தில் சொல்லிவிடுவேன். என்ன டிரான்ஸ்லேஷனில் அவர் வேறு எதுவும் சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணுறேன்? You are here, our Honorable Union Minister for Agriculture and Rural Development, and there's one more thing, right? I'm sorry. Okay. Land resources. This is the most important ministry, if you ask me, for this country, because more than 50% of the people are engaged in agriculture. There are over 460 million farmers in this country. Unfortunately, the land holdings are very small.
unless they do something very intelligent, there is no way they can earn a living. Because the average land holding is 1 hectare, which is 2.25 acres. Such small land holding, if they have to make a living, if they have to feed their children, if they have to raise their children or future citizens of this country, it's extremely important that there must be tree-based agriculture, because if there are no trees, there is no any kind of exigency. I know we are talking about agricultural insurance and this and that. The tree is the insurance for the farmer. If there is a tree, the economic structure is insured. Especially if there are high-value trees, it will be insured. This is very, very important. Always farmers understood this traditionally, but all this has been uprooted in the last 40 years' time. It's time to put it back. It is time to bring back liveliness into our soil, because the minimum organic content that is necessary to call soil as soil, according to United Nations standards, is 3% organic content, which is the minimum. The shame in this world is, not a single country, not even one country in the world has an average of 3% in their soil. The highest is 2.4% in the northwestern Europe. Southern Europe is 1.1%. United States is 1.25%. India is 0.62%. Anywhere below 1% is considered desertification. We are in the process. Africa, unfortunately, is 0.3%. The desert is spreading, just look it up on the Google map, don't go by what I'm saying. First Google map was published in 2003, 2004, look it up, and today 2025, look it up. The desert has grown more than 10 to 15% in a matter of 20 years. 15% extra desert has grown in African continent, it's going south. The rich lands are becoming deserts. So for you to understand, I'm just saying, will you believe me if I say, about 8,000 years ago, Saudi Arabia was a lush green rainforest. Will you believe me? And it was. So now, it is a harsh desert. I'm saying that is how things will change. But the land is rich, still in this place the land is rich. If we make up our minds today, if the government policies assist this, we can turn this around in a matter of 15 to 25 years. It needs a commitment like that. This is not a one-day slogan shouting kind of movement. This is a lifetime commitment. If that commitment is not there, we can't turn this around. It's extremely important because the southern rivers, see the northern rivers are largely ice-fed. Because ice melts in the Himalayas and it comes, most of the water is coming that way. The southern rivers are entirely tree-fed. If there are no trees, there will be no river. This is the reality. Right now, the South Indian rivers are still flowing only because we had the good sense to preserve the Western Ghats. If we had taken away the forest from the Western Ghats, there would not be Kaveri. For the first time, I have grown up around Kaveri. Almost for 5 years, almost every day I swam in Kaveri, and it was something else for me. It is not like a river, it was really like a mother. The last time when we went there, I saw for the first time Kaveri is brown in Mysore. Never in my life have seen Kaveri, a brown Kaveri. What does brown Kaveri mean? Brown Kaveri means the Kodagu, the Coorg. It is all coming to Mysore. From Mysore it will go to the ocean like this only. The soil is going away because we pulled out the trees. The soil is going away in the river. Once this happens, we cannot reverse it. If it happens in a significant way, we cannot reverse it. If we have any love for our children, the most important thing is we preserve the soil of this country. Preserving the soil of this country will not happen without trees and animals on the agricultural lands.
Both trees and animals are equally important. If they don't happen, it means we will leave a barren land. As it is, we have a challenge. That is, we have 17.6% of the world's population and 4.2% of the world's land. So there is a serious challenge already. We are 5 times over. In this, if we don't do the right things, it just shows we have no concern for future generations. I am sure the dearest thing in your life are your children. Hello? தமிழ கேட்கணும் நான். உங்க வாழ்க்கையில உங்க குழந்தைன்னா உங்களுக்கு ரொம்ப பிரியம்தானே?